ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் என்று நமக்கு போதுமானவராய் நம்மை நடத்தி எந்நேரமும் நம்மோடு இருந்து எந்நேரமும் நம்மை அப்பாவை போல வழி நடத்தி ஒவ்வொரு நேரமும் அப்பான்னு கூடும்போதெல்லாம் கிருபையாய் நடத்தி நமக்கு நல்லவராய் நடத்தி வருகிற தேவனாய் நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தரால் கூடாத காரியம் எதுவும் உண்டோ? இல்லையே. அப்படி எந்த லிஸ்ட்டுமே இந்த உலகத்தில் இல்லை. there is nothing impossible with God. ஹல்லேலூயா. by God, with God. அவராலும் எதுவும் செய்ய முடியாதுன்னு இல்லை, அவரை சுமந்து கொண்டு இருக்கிற நம்மாலும் எதுவும் செய்ய முடியாதுன்னு இல்லை. ஆனால் எல்லாம் கர்த்தருடைய சித்தத்தின்படி செய்ய கிடவுது. ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம தியானிக்கும்படியாய் தெரிந்து எடுத்துக்கொண்ட வசனம் ஏசாயா 48:12. வசனம் சொல்லுகிறது, யாக்கோபே நான் அழைத்திருக்கிற இஸ்ரவேலே. அவர் யாக்கோபா இருந்தார், ஆனால் நான் அழைக்கும் பொழுது அவர் இஸ்ரவேலாக மாற்றப்பட்டார். இஸ்ரேல் அப்படின்னா பிரின்ஸ் ஆஃப் காட். எனக்கு செவி கொடு, நான் அவரே, நான் முந்தினவரும் நான் பிந்தினவருமாமே. இந்த வசனத்தை நம்ம வீட்டில் யோசிச்சு பாருங்க. ஏய், சொல்கிறத கேளு, நான் தான் உன்னை கூப்பிட்ருக்கேன், நான் தான் இந்த விஷயத்தை உனக்கு செஞ்சு கொடுத்துருக்கேன், நான் தான் உனக்கு ஃபீஸ் கட்டுறேன், நான் தான் உனக்கு இப்படி செய்கிறேன் அப்படின்னு எப்போ சொல்லுவோம்? இருக்கிறதுலே கோபமாக இருக்கும்போது. இல்லை, இன்னுமே இது கேட்கவே மாட்டாங்க, கீழ்ப்படியவே மாட்டாங்கன்னா அவங்கள அழைச்சி அவங்க எங்கேருந்து வந்தாங்கன்றதை நம்ம சொல்லி கொடுப்போம். ஏசப்பா என்ன சொல்கிறாரு பாருங்க, யாக்கோபே அப்படின்றாரு வேகத்தில் சொல்லிட்டு, நான் அழைத்திருக்கிற இஸ்ரவேலே அப்படின்றாரு. Do you know where do we come from? நாம் எங்கே இருந்து வந்திருக்கிறோம்? நம்ம எங்கே இருந்து அழைக்கப்பட்டிருக்கிறோம்? குப்பையிலிருந்து நம்மை தூக்கி எடுத்திருக்கிறார். இவர் ஒரு வார்த்தையை நம்மை பார்த்து பேச விரும்புகிறார். எனக்கு செவி கொடு, எனக்கு செவி கொடு. இன்னைக்கு முழுவதும் செவி கொடுத்தீர்களா? இந்த வாரம் முழுவதும்? ஹல்லேலூயா. இது புது வாரத்திற்கான துவக்க நேரம். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க இந்த மெசேஜை. நீங்கள் செவி கொடுத்தீங்களா? அந்த வாரம் முழுவதும் செவி கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறீங்களா? எழுதுங்க இப்போவே உட்காந்து, எதுக்கு நான் செவி கொடுக்கல, எதுக்கு நான் செவி கொடுக்க வேண்டும். யாக்கோபே நான் அழைத்திருக்கிற இஸ்ரவேலே, எனக்கு செவி கொடு அப்படின்னு சொல்லிட்டு, நான் அவரே. யாருப்பா நீங்கள்? நான் அவரே அப்படின்றாரு. நான் அவரே, முந்தினவரும் பிந்தினவரும் ஆமே. உன்னுடைய பெஸ்ட்டும் தெரியும், உன் ஒஸ்ட்டும் தெரியும், உன்னுடைய பாஸ்ட்டும் தெரியும், நீ எங்கேருந்து உன்னை எடுத்துருக்கிற, உன்னை அழைச்சிருக்கிறேன்னு தெரியும், உன்னை எங்கே கூட்டிகிட்டு போயிட்டுருக்கிறேன்றது தெரியும். வேர் ஆர் யூ? யாக்கோபே நான் அழைத்திருக்கிற இஸ்ரவேலே, செவி கொடு, நான் முந்தினவரும் பிந்தினவரும் ஆமே. இவர் ஒரு விஷயத்தை இன்றைக்கி உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறாரு. இந்த காலத்தை நான் பிரயோஜனப்படுத்த எனக்கு கற்றுத்தார் அப்படின்னு நீங்கள் கேட்க விரும்புகிறாரு. ஹல்லேலூயா. நீங்கள் பக்குவப்பட்டிருக்கிறீங்களா? உமக்குள்ள கனி கொடுக்கும் ஜீவியம் வேணும். என்னைக்காவது கேட்டிருக்கிறீங்களா? இதை இன்னைக்கு செவி கொடுன்னு சொல்லிட்டு கர்த்தர் சொல்ல விரும்புகிற விஷயம், காலத்தை பயன்படுத்து, காலத்தை பயன்படுத்து, கனியுள்ள ஜீவியத்தை ஆரம்பி, என்னை பக்குவப்படுத்தும் ஆண்டவரே. 300களிலே மிஷனரியாய் வந்த ஒரு ஆயர் சொன்ன இந்த ஜெபம் இது. என்னை பக்குவப்படுத்தும் கனியுள்ள ஜீவி. அவர் ஆயர் சார், அவர் இருக்கிறதுலே ஒரு வேத வல்லுனர்னு சொல்கிறாங்க அவரை பற்றி எழுதும்போது. மனிதர்களை தேடிய மாமனிதர்கள் எழுதியிருக்கு. அவர் சொல்கிறார், என்னை பக்குவப்படுத்தும், அந்த காலத்தை ஆதாயப்படுத்தி ஜனங்களை ஆதாயப்படுத்தி கொள்ள. அவர் முந்தினவரும் பிந்தினவருமாயிருக்கிறவரிடத்தில் நாம் இதை கேட்போமானால் காலத்தை ஆதாயப்படுத்த கற்று தருவார். ஏன் அவர் முந்தினவரும் பிந்தினவரும்னா, இங்கே ஒரு டைம் லைன் இருக்கு. ஹல்லேலூயா. ஒரு டைம் லைன் இருக்கு, ஒரு மிகப்பெரிய டைம் லைன். இவர் ஆல்ஃபாவும் ஒமேகாவும் இருக்கிறார், முந்தினவரும் பிந்தினவருமாக இருக்கிறார். எல்லாம் இன்னும் அழகாக சொல்ல போனோம்னா, நம்ம காடுக்கு டைம் ஃப்ரேமே இல்லை. சகலத்தை மாதிரினதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்திருக்கிறார். இப்பேற்பட்ட ஆண்டவரை ஆராதித்து கொண்டிருக்கிறோம். இவர் சொல்கிறாரு, இந்த காலத்தை நீ பயன்படுத்த வேண்டும், காலத்தை பயன்படுத்த வேண்டும். யாக்கோபே செவி கொடு. இந்த காலத்தில் நீ கனி கொடுக்கலன்னா
உன்னுடைய குறைவுகள் நிறைவாய் நான் மாற்றியதற்கு காரணம் நிறைவேறாமல் போய்விடும். என்னை நீங்கள் அழகாக ஒரு பாத்திரமாக உருவாக்கிட்டீங்க, என்னை நீங்கள் ஒரு பெஸ்ட்டான அன்பான பாத்திரமாக உருவாக்கிட்டீங்க. ஆனாலும் நான் காலியாக இருப்பேன். ஆனால் யாருக்கு என்ன பிரயோஜனம்? என்னை பக்குவப்படுத்தும். நான் மிகப்பெரிய காரியங்களை செய்து முடிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். என்னை பக்குவப்படுத்தும் இன்று இது உங்களுடைய ஸ்தோத்திர ஜபமானால், தகப்பனே என்னை உருவாக்கினீர் ஸ்தோத்திரம், என்னை அழைத்தீர் ஸ்தோத்திரம், என்னை பண்படுத்தி என்னை பயன்படுத்தும் என்று உங்களுடைய விண்ணப்பம் மாறுமானால் இன்று உங்களுடைய ஸ்தோத்திரத்திற்கான அர்த்தங்கள் ஆரம்பமாகிறது. அவர் முந்தினவரும் பிந்தினவருமாக இருக்கிறார். யாரிடம் கேட்டுக்கொண்டு நீங்கள் என்ன கேட்குறீங்கன்றது முக்கியம்தான், ஆனால் நீங்கள் யார்கிட்ட கேட்குறீங்கன்றது ரொம்ப முக்கியம். நீங்கள் யார்கிட்ட கேட்டுட்டு இருக்கிறீங்கன்னா அவர் முந்தினவரும் பிந்தினவருமாமே. என்ன கேட்கலாம்? காலியான பாத்திரமாக வாழ்ந்த வாழ்க்கை முடிவுக்கு வரணும். எத்தனை பேர் அழகதை கேட்க முடியும்? என்னை நல்ல பாத்திரமா உருவாக்கிட்டீங்க, ஆனால் நான் காலியாக இருக்கிறேன், என்னை நிரப்புங்கப்பா. சேர்ந்து இந்த பாட்டை பாடலாமா? நம்ம கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். காலியான பாத்திரமாக வாழ்ந்த வாழ்க்கை முடிவுக்கு வரணும். நான் காலியாக பாத்திரமாக வாழ்ந்த வாழ்க்கை முடிவுக்கு வரணும். மூழ்கணுமே நான் மூழ்கணுமே, ஆவி நதியிலே மூழ்கணுமே, மூழ்கணுமே நான் மூழ்கணுமே, ஆவி நதியிலே மூழ்கணுமே, மூழ்கணுமே நான் மூழ்கணுமே, ஆவி நதியிலே மூழ்கணுமே, நிரப்பணுமே நான் நிரப்பணுமே, பரிசுத்தமையால நிரப்பணுமே, நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க, ஆவியினால நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க, வல்லமையால நிரப்பிடுங்க, தெருவெல்லாம் மக்கினி நதியை என்னை கொண்டு பாய்ந்திட செய்யும். தெருவெல்லாம் நதியை அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்கள் நான் ஏதாவது செய்யும். செய்திடுங்க ஐயா, செய்திடுங்க என்ன நதியாய் பாய்ந்திட செய்யும். என்னை கொண்டு செய்திடுங்க, செய்திடுங்க ஐயா, செய்திடுங்க கேளுங்க, நதியாய் பாய்ந்திட செய்திடுங்க, மூழ்கணுமே நான் மூழ்கணுமே, ஆவி நதியில மூழ்கணுமே, நிரம்பணுமே நான் நிரம்பணுமே, பரிசுத்த ஆவியால் நிரம்பணுமே. தகப்பனே நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களை நீர் அழைத்திருப்பது உண்மை, எங்கள் உமக்கு உகந்த பாத்திரமாக வணைந்திருப்பது உண்மை. ஹல்லேலூயா. ஆனால் உபயோகமான பாத்திரமாய் இருப்பதற்கு என்னை இன்று நிரப்புவீராக. எத்தனை பேரால கேட்க முடியும்? ஹல்லேலூயா. என்னை உபயோகமான பாத்திரமாக என்னை உருவாக்குவீராக. எந்த சகலவித நற்கிரியைகளுக்கும் உதவுகிற பாத்திரம், சகலவித நற்கிரியைகளுக்கு. அப்படி ஒருவேளை இந்த வாரத்தில் இல்லாமல் இருந்த நானே சாரி டாடி, மன்னிச்சிருங்க. ஆனால் வருகிற வாரம் அப்படி இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. இந்த சனிக்கிழமை எப்படி இருக்கக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமையில நான் புது மனிதனாக விளம்பர வேண்டும். ஓ, நான் முந்தினவரும் பிந்தினவரும் ஆனவரை சுமக்கிறேன். இதை கேட்டுக்கொண்டிருக்க முன்னாடி உங்கள் பாஸ்டில் நிறைய விஷயம் ஹீல் ஆகுது. உங்களுடைய கடந்த காலத்தில் என்ன நிகழ்வுகள் உங்களை காயப்படுத்தியிருந்தாலும் அவைகள் எல்லாம் குணமாக்குகிற நேரம் இது. அதை நினச்சி ஓடாமல் இருக்காதீங்க. நீங்கள் ஓடுங்க, அது சுகமாகிறத பார்ப்பீங்க. ஹல்லேலூயா. அப்படி ஜெபிப்போம். ஆண்டவரே, தகப்பனே, ஆண்டவரே, காலத்தை பயன்படுத்தி மக்கள் கனி கொடுக்கும் ஜீவியம் செய்ய என்னை பக்குவப்படுத்தும், 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 எங்களை பக்குவப்படுத்துங்க ஏசப்பா. பத்தாது டாடி. ஓ, நாங்கள் செய்து விட்டோம் என்கிற காரியங்கள் பத்தாது. நான் உங்களுக்காக ஊழியம் செஞ்சிட்டோம், ஏதோ ஒரு காசை கொடுத்துட்டோம், பத்தாது டாடி, பத்தாது டாடி. தெருவெல்லாமும் அக்கினி நதி. ஓ ஹல்லேலூயா.
தெருவுக்கு தெரு சபை கூடி வருதல், தெருவுக்கு தெரு தேவனாவும் மகிமைப்படுதல், எல்லா வார்டுகளிலும் எல்லா தொகுதிகளிலும் தேவனாவும் மகிமைப்படுதல். இது இருக்கும்போது அன்பின் பிரதேசம் உண்டாகும், அன்பின் தேசம் உண்டாகும். எங்கள் உலகம் முழுவதும் அன்பாகணும், உங்கள் உலகம் முழுவதும் அன்பாகணும். உங்களுடைய அன்பினால் நிரப்பப்படணும். அதுக்கு எங்களை நீங்கள் நிரப்புங்க, எங்களை நிரப்பி பயன்படுத்துங்க. இயேசு மூலமே ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். அப்படி பாடிக்கிட்டே நீங்கள் இந்த நாளை தொடர்ந்து நடத்துங்க. நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க உங்க அன்பினால வல்லமையால ஆவியால நிரப்பிடுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. காலத்தை பயன்படுத்தி கனியுள்ள ஜீவியம் தந்து நம் உலகத்தை யாக்கோபு கனி கொடுத்து பூத்து குலுங்கி அந்த நாட்கள் இருக்குல்ல, அப்படி நாட்கள் ஆண்டவர் எனக்கு திரும்பியை சொல்றார். யாக்கோபே, நான் அழைத்திருக்கிற இஸ்ரவேலே எனக்கு செவி கொடு, நான் அவரே, நான் உன்னை அழைத்தவர் அப்படின்றாரு. எதுக்கெல்லாம் செவி கொடுக்கணுமோ அப்படியே விட்டு கொடுங்க, செவி கொடுங்க. இந்த மெசேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் ஆவியானவர் அப்படியே ஏதாவது பேசுவாங்கன்னா எழுதி வைங்க. அப்படி தொடர்ந்து ஏதாவது ஆண்டவர் சொல்லுவாங்கன்னா இது இதில் செவி கொடுக்க மாட்டேன்னு பேசுவாங்கன்னா அதெல்லாம் எழுதி வைங்க. செவி கொடுப்பதற்கு என்ன முயற்சி அதை செய்யுங்க. நம்ம தொடர்ந்து சந்திப்போம் மிகவும் ஸ்தோத்திரத்தோடு. ஹல்லேலூயா. இன்னும் பரம நேசரை இன்னும் பாடி நாம் சந்திப்போம். God bless you. ஆமென்.